அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொண்டைக்கடலை வச்சு சட்னி செய்ய போகிறோம். கொண்டைக்கடலை வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அது இப்போ செய்ய போகிறோம். கொண்டைக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியோடு வச்சுருக்கேன் நான். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, இது வந்து ரொம்ப வந்து நல்ல சத்தான பொருள். இது காஞ்ச மிளகா 4, பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன், பூண்டு, கடலை, இது வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், வேட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம், புளி கொஞ்சோண்டு தேவையான புளி, தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்துச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுக்கலாம். நான் இது வந்து நல்லா சூடு ஆறுனதையும் மிக்சர் ஜாரில் அரைச்சி வந்துடலாம். அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு இந்த போட்டிருக்கேன். இது கூடவே வந்து கொண்டைக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து அந்த தண்ணியோடய இதில் ஊற்றிடுவோம். அதில் போட்டாச்சு. இது போய் கொஞ்சம் என்ன அப்படியே ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிறோங்க. உப்புக்கு அவ்வளோ நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்தான சட்னி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்